உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய சிவபெருமானுடைய திருவடிகளை பணிகின்ற நாயன்மார்களில் விளக்கு ஏற்றுகின்ற தொண்டினை செய்து சிவன் அருள் பெற்றவர் கலிய நாயனார். அந்த கலிய நாயனாருடைய தொண்டு மிக அற்புதமானது. திருவொற்றியூர் என்ற திருத்தலத்தை சார்ந்தவர். பாவியெல்லாம் தீர்த்த மணல் எல்லாம் வெந்நீர் காவணங்கள் தோறும் கண்ணநாதர் ஈதி சிவலோகம் என்று அன்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் என்று போற்றப்படுகின்ற திருவொற்றியூரில் கலிய நாயனார் விளக்கேற்றுகின்ற தொண்டு செய்து சிவன் அருள் பெற்றதுதான். இதே ஆடிக்கேட்டையில கோட்புலி நாயனாரும் இதே அருமையான கலிய நாயனார் ரெண்டு பேருடைய குரு பூசையும் வருகின்றது. இதுல கலிய நாயனாருக்கு என்ன சிறப்பு என்று கேட்டால், ஒரு சிவனுடைய ஆலயத்தில் என்னென்ன தொண்டுகள் செய்யலாம் என்று அப்பர் பெருமானை கேட்டால் உழவார பணி செய்யலாம் என்று சொல்லுவார். இளையான்குடி மாரநாயனாரை கேட்டா அன்னதானம் செய்யலாம் என்று சொல்லுவார். கலிய நாயனாரை கேட்டால் விளக்கேற்றலாம் என்று சொல்லுவார். எனவே கோயிலில் விளக்கேற்றினால் நம்முடைய வீட்டிலே வெளிச்சம் வரும். கோயில்ல விளக்கேற்றினால் வீட்டில வெளிச்சம் வரும். எப்படி என்றால், கலங்கரை விளக்கம் எப்படி கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் வெளிச்சம் தருகிறதோ, அப்படி கலங்கி நிற்கின்ற மனதில அந்த கோயில விளக்கேற்றுகின்ற பொழுது நம்பிக்கை வெளிச்சம் வந்துடும். எனவேதான் விளக்கேற்றுகின்ற ஒரு தொண்டு பாரம்பரியமாக இருக்கின்றது. திருமறை காட்டில அந்த எரிகின்ற விளக்கை ஒரு எலி தூண்டி விட்டது. அந்த எலி தூண்டி விட்டதுனால அடுத்த பிறவியில் அது மன்னனாக மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததான். அந்த தூண்டி அது விளக்கு போட தெரியாது எலிக்கு. அதை தூண்டி விட்டதுனால பிரகாசமாக இருந்ததுனால அது மன்னராக பிறந்ததான். அப்போ விளக்கு போட்டா எவ்வளவு புண்ணியம். அதை உணர்ந்துதான் திருவொற்றியூரிலே கலிய நாயனார் மிகச் சிறப்பாக விளக்கேற்றும் தொண்டு செய்தார். அதை சேக்கிழார் பாடுகின்ற பொழுது மிக அழகாக 17 பாடல்கள் பாடுகிறார். அந்த 17 பாடல்கள்ல முதல் பாடலே பேருலகில் பெரும் தொண்டை நன்னாட்டு நீருளவும் சடைக்கற்றை நிறுத்தனார்தம் பெரும்பதியா. இந்த திருவொற்றியூர் எப்படிப்பட்ட ஊர்னா, தொண்டை நாடு மட்டுமல்ல, உலகிலேயே எல்லா நாடுகளுக்கும் முந்தி இருக்கக்கூடிய ஆதிபுரி. எனவே மிகவும் பழமையும் பெருமையும் வாய்ந்த ஒரு ஞான பூமியை இந்த திருவொற்றியூரிலே கலிய நாயனார் பிறந்தார் என்று சேக்கிழார் அவருடைய புராணத்தை ஆரம்பிக்கின்றார். அப்படி ஆரம்பிக்கின்ற பொழுது விளக்கு தொண்டை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பெரிய புராணத்திலே கணம்புள்ள நாயனார், நமிநந்தி அடிகள், கலிய நாயனார் இவர்கள் எல்லோருமே விளக்கேற்றுகின்ற தொண்டுதான் செய்தார். கணம்புள்ளர் தலைமயிரை அந்த விளக்கேற்ற முடியாத போது விளக்காக எரித்தார். நந்தி அடிகளார் என்பவர் தண்ணீரால் விளக்கெரித்தவர். திருவாரூரில் எப்படி வள்ளற் பெருமான் தண்ணீரால் விளக்கெரித்தாரோ அப்படி நந்தி அடிகள். அதுபோல இங்க அருமையான கலிய நாயனார் தன்னுடைய உடலில் ஓடுகின்ற குருதியால் விளக்கேற்ற நினைக்கின்ற பொழுது சிவனருள் பெற்றார். இவருடைய அருமையான அந்த வீடுகளை எல்லாம் சேர்க்கிறார். திருவொற்றியூருடைய பெருமையை அப்படியே பிழிந்து கொடுக்கிறார். எவ்வளவு பசுமையாக இருந்தது திருவொற்றியூர். இங்கே செந்நெல்லும் கரும்பும் விளைகின்ற ஒரு பெரிய பூமியாக, வயலும் வயல் சார்ந்த இடமுமாகும், நெய்தல் சார்ந்த இடமுமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவொற்றியூரிலே மக்கள் எல்லாம் எவ்வளவு சிறந்தவர்களாக விளங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக சொல்லுகிறார், அந்த மண்டபங்கள் என்று ரொம்ப அருமையான ஒரு பாட்டு. அந்த மண்டபங்களிலே திருமுறை இசை முழங்குகிறதா. இங்க 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்தது அரங்கினிலே பரதநாட்டியம் ஆடுகின்றார்கள். அந்த பரதநாட்டியம் ஆடுகின்ற அரங்கில அந்த 100 பேரை விட அதிகமாக 300 பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க ஆடலை. அங்க பாடலுக்கு 100 பேர். என்ன மண்டபம் இது? அரங்கம், கலையரங்கம். மூன்றாவதாக சேக்கிழார் சொல்லுகின்ற பொழுது, அந்த இடம் போதாதுன்னு தெருவில் நடக்கின்ற ஒரு அருமையான திருவொற்றியூர் தெருவுல அந்த மயிலாட்டம், குயிலாட்டம் இதெல்லாம் நடக்கின்ற பொழுது ஆயிரக்கணக்கான பேர் தெருவில் இருக்காங்களாம். எனவே அதுக்கு ஒரு அரங்கம் அமைக்க முடியாது. எனவே அந்த ஆட்டங்கள் விழவு மலிகின்ற அந்த தெருவுன்னு சொன்னார். கடைசியாக சொன்னார், இந்த 3ஐ விட எங்கடா அதிகம் கூட்டம் இருக்குன்னா அன்னம் போடுகின்ற திருமடங்கள்னு சொன்னார். இன்றைக்கும் திருவொற்றியூர்ல 4 மாட வீதிகளிலே அன்னசத்திரங்கள் என்பதற்கான அடையாளங்கள் இருக்கின்றன. அவ்வளவு அன்னசத்திரங்களும் இலவசமாக உணவு அளித்து அந்த பக்தர்களுக்கெல்லாம் வழங்கி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஊரிலே திருவொற்றியூரிலே எந்த ஒரு நாயன்மாருடைய தெருவையும் சொல்லாதவர் திருவொற்றியூர்ல சக்கரபாடி தெருவு என்று குறிப்பிடுகிறார். அந்த சக்கரபாடி தெருவில்
இந்த வாணிகர் செட்டியாராக என்ற கலியர் என்பவர் பிறந்து வாழ்ந்து சிவத்தொண்டு செய்கின்ற பொழுது அவருடைய ஒரே ஒரு தொண்டு என்னவென்றால் விளக்கேற்றுகின்ற தொண்டுதான். விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு அதுதானே திருமூலர் திருமந்திரத்தில் சொல்லுவார். எனவே அந்த விளக்கு ஏற்றிவிட்டால் அதனுடைய சிறப்பை விளக்கவே முடியாது, அவ்வளவு சிறப்பு. எனவே திருவொற்றியூர்ல இருந்து கொண்டு சக்கரபாடி தெருவில் இருந்த கலிய நாயனாருடைய தொண்டு என்ன என்றால் அல்லும் பகலும். நாம ஏதோ சாயந்தரம் போய் கோயில்ல ஒரு விளக்கு போடுறோம், ஆனா பகலிலும் போட்டார் இரவிலும் போட்டார். இன்னும் சேர்க்கிறார் சொல்லுகிறார் விரிவாக, உள்ளும் புறமும் பகலும் இரவும். அதாவது கோயிலுக்குள்ள மட்டும் போய் நாம இப்ப விளக்கு போடுறோம் சன்னதியில, அவர் கோயிலுக்கு வெளியேயும் விளக்கு போட்டாரா, கோயிலுக்கு உள்ளேயும் விளக்கு போட்டாரா. இப்படிப்பட்ட திருத்தொண்டு செய்து கொண்டே வந்தார். அவருடைய அன்பை உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக என்ன செய்தார் சிவபெருமான், அவர் ஒரு 10 செக்கு வைத்து ஆட்டுகின்ற ஒரு பெரிய முதலாளியாக இருந்தார். முதல்ல என்ன செய்வார் சிவபெருமான், அவருடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துக்கொள்வார். வறுமை வந்த உடனே தான் மனிதன் யாருன்னு தெரியும். இப்ப கூட வறுமை வந்து விட்டா அந்த சாமி எனக்கு செட் ஆகல, நான் வேற சாமி கிட்ட போறேன்னு சாமியை மாத்திடுறான். ஆனால் கலியநாயனாருடைய அருமையான வரலாறு நமக்கு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான செய்தி என்ன என்றால், சோதனை வருகின்ற பொழுது இறைவன் உன்னை நோக்கி வருகின்றான். எனவே தான் எந்த ஒரு செக்கு ஒரு பெரிய வியாபாரத்தில முதலாளியாக இருந்தாரோ அதே செக்கையெல்லாம் விற்று விளக்கு போட்டு அதே செக்குல தொழிலாளியாக மாறிவிட்டார். ஏன்னா எல்லா பணத்தையும் விளக்கேற்றுகின்ற ஒரு தொண்டுக்கே செலவழித்தார். அதையும் சிவபெருமான் வறுமையை கொடுத்தார். கடைசியாக அவரிடம் விளக்கு போடுவதற்கு பொருள் இல்லை. என்ன செய்கிறார், திருவொற்றியூரில் தன்னுடைய மனைவியை விற்கிறார். அந்த காலத்துல திருவொற்றியூர் எவ்வளவு சிறந்த ஊர் என்பதற்கு எடுத்துக்காட்டு, அடுத்தவன் மனைவியை விலைக்கு வாங்கக்கூடாதுன்னு. அந்த காலத்திலே ஹரிச்சந்திரன் மனைவியை சந்திரமதியை விஸ்வாமித்திரர் விலைக்கு வாங்கி விட்டார். ஆனா திருவொற்றியூர்ல இருந்தவங்க அதை விட சிறந்தவர்கள். எனவே விலைக்கு யாருமே வாங்கலையாம். அப்படி வாங்கியிருந்தா அந்த காசை வைத்து விளக்கு ஏற்றிருப்பார். எனவே அவர் நினைத்தார், இந்த மணி வண்ண திருவிளக்கு மாலில் யானும் வாழ்வன், இந்த விளக்கு போடுகின்ற தொண்டை நிறுத்திவிட்டால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். எனவே சிவபெருமானுக்கு அல்லும் பகலும் உள்ளும் புறமும் விளக்கேற்றுவேன் என்று சொல்லி அவர் கடைசியாக என்ன செய்கிறார், திருக்கோவிலுக்கு முன்னே வருகின்றார். நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து விட்டேன், என்னுடைய பொருளெல்லாம் போய்விட்டது. ஆனாலும் என்னுடைய குறிக்கோளான சிவனுக்கு விளக்கேற்றுகின்ற தொண்டை நான் நிறுத்த முடியாது. எனவே குருதி இருக்கின்றது, என்னுடைய குருதியால் நான் உதிரத்தால் விளக்கேற்றுகின்றேன் என்று அறிவாளால் கழுத்தை வெட்ட போகின்ற பொழுது சிவபெருமான் அவரை தடுக்கின்றார். எப்படி கண்ணப்ப நாயனார் ஒரு கண்ணை வைத்து அப்பினார், மற்றொரு கண்ணை எடுக்க போகின்ற பொழுது நில்லு கண்ணப்ப என்று சொன்னதோடு அவர் கையை பிடித்தும் தடுத்தாராம். ஏனென்றால் கொஞ்சம் கையை பிடிக்கலன்னா அவர் கழுத்தை வெட்டி கொள்வார், அவர் கண்ணை பிடுங்கிக் கொள்வார். அண்ணா சிவபெருமான் இதுவரைக்கும் ஸ்பரிச தீட்சை யாருக்கும் கொடுத்ததில்லை. ஏனென்றால் ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றும் இல்லார் சிவபெருமான். சிவபெருமானுக்கு என்று பேர் கிடையாது, ஊர் கிடையாது, ஒரு உருவம் கிடையாது, உடல் கிடையாது. ஆனால் சிவன் அடியார்களுக்கு அருள் செய்வதற்காக உடல் எடுத்துக் கொண்டு வருகிறார். யாரவர் உள்குவார் உள்ளத்துள் அவரவர் என்ன நினைக்கிறார்களோ அவர் வடிவத்துல சிவபெருமான் வருவார். அப்படி வருகின்ற பொழுது கலியநாயனாருடைய கரங்களை பிடிக்கின்ற பொழுது ஸ்பரிச தீட்சை வருகிறது. அவருக்கு திருவருள் பொழிகின்றார். திருவருள் பொழிந்து உனக்கு நான் இந்த சிவப்பேரை வழங்கினேன் என்று சொல்லி அந்த கலியநாயனாருக்கு சிவப்பேர் வழங்கிய இடம்தான் திருவொற்றியூர். எனவே திருவொற்றியூர்ல யாரெல்லாம் ஒரு விளக்கு போடுகின்றார்களோ அவர்களுக்கு புண்ணியம் வீட்டுக்கு வந்து சேரும். எனவே அருளும் பொருளும் வந்து சேரும். ஏனென்றால் திருவொற்றியூர் பெரிய ஞான பூமி. அப்படிப்பட்ட ஞான பூமியிலே விளக்கேற்றுகின்ற பொழுது அந்த தொண்டு நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய வாரிசையும் வாங்க வழிகாட்டி அவர்களை வளர்க்கும். திருவொற்றியூர் ஆலயத்துல கலியநாயனார் தன்னுடைய குருதியால் இறைவனுக்கு விளக்கேற்றுகின்ற பொழுது அதை பார்த்து அதை சகித்து கொள்ள முடியாத சிவபெருமான் ஓடி அவருடைய கரங்களை பிடித்து அவருக்கு ஸ்பரிச தீட்சை கொடுக்கிறார். ஸ்பரிச தீட்சை தான் ரொம்ப முக்கியமானது. எல்லா நாயன்மார்களுக்கும் ஸ்பரிச தீட்சை கிடையாது, அருள் செய்வார், அவ்வளவுதான்.
ஆனா கலியநாயனாருக்கு ஏன் ஸ்பரிச தீட்சை கொடுத்தார்னா விளக்கேற்றுகின்ற துண்டுக்கு ஒரு உயர்வை உலகத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த ஸ்பரிச தீட்சை கொடுத்து சிவன் அருளை கொடுத்தார். எனவே அவர் விளக்கேற்றிய அந்த திருவொற்றியூர் தியாகராஜ சன்னதியிலும் வடிவுடையம்மன் சன்னதியிலும் நாமும் சென்று விளக்கேற்றினால் கலியநாயனாருக்கு பெற்ற அந்த அருளும் பொருளும் நமக்கும் வந்து சேரும். எனவே விளக்கேற்றி எல்லா விதமான பொருளையும் அருளையும் பெற்று மகிழ்வோம்.